إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழனைத்தும் இவ்வையகத்தை படைத்து ஆட்சி செய்கின்ற ஏக இறைவன் அல்லாஹு தாலாவுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலாவுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உண்மையான இறை விசுவாசிகள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, இன்னும் சில நாட்களுக்கு பிறகு எங்களை வர இருக்கின்ற புனிதமிகு ரமலானுடைய மாதத்தை வரவேற்கும் முகமாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். இந்த சந்தர்ப்பத்திலே மிக முக்கியமான சில அடிப்படை செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த ஏக இறைவன் அல்லாஹு தாலாவுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானுடைய மாதத்திலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், தனி மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வாறான மாற்றங்களை இந்த ரமலான், இந்த சன்மார்க்கம் ஏற்படுத்துகிறது என்ற தலைப்பிலே குறிப்பிட்ட சில நிமிடங்களுக்குள் உங்களோடு இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, பொதுவாக இன்றைக்கு இந்த ரமலானுடைய மாதம் மிக அண்மித்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே எங்கு பார்த்தாலும் ரமலானை பற்றிய பேச்சுக்களே அதிகமாக பேசப்படுகின்ற அல்லது கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பொதுவாக உங்களுக்கு தெரியும், ரமலானுடைய மாதம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்திலே மிக முக்கியமான ஒரு மாதமாக இருக்கிறது. எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக, குறிப்பாக ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய வழிகாட்டியாக, வாழ்க்கை நெறியாக அல்லாஹு தாலாவின் புறத்திலிருந்து வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊடாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்ட புனிதமிகு திருமறை குர்ஆன் இறங்கிய மாதம் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த புனிதமிகு ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் இந்த ரமலான் போன்ற மாதத்தை பல மாதங்களை, பல ஆண்டுகளாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கடந்து வந்திருக்கின்ற ரமலான் போன்று அல்லாமல் வர இருக்கின்ற இந்த ரமலான் என்பது ஒரு மனிதனுடைய தனி மனித வாழ்விலே எப்படியான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, அதை நாம் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்கிற தலைப்பிலே மிக முக்கியமான சில அடிப்படை செய்திகளை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் 29 அல்லது 30 தினங்கள் குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டிருக்கிற அத்தனை ஆண்களும் பெண்களும் நோன்பு நோட்பது கடமை என்கிற செய்தியை இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. இந்த புனிதமிகு ரமலானுடைய மாதத்தில் நோன்பிருப்பது
இஸ்லாத்துடைய கடமைகளிலே மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. பொதுவாக இந்த ரமலானுடைய மாதம் என்று வந்துவிட்டால் அது எங்களுக்கு அருள்களை கொண்டு வருகிற ஒரு மாதம், பொறுமையுடைய மாதம், திருமறை குர்ஆன் எங்களுக்கு இறக்கி அருளப்பட்ட மாதம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான மாதம், வெற்றியின் மாதம் என்று இப்படி பல்வேறுபட்ட சிறப்பு அம்சங்களை கொண்டிருக்கிற இந்த மாதம் இன்னும் சில தினங்களால் எங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே பிரார்த்திக்கிறேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை ஏன் சிறப்பித்திருக்கிறான் என்றால், இந்த மாதத்தில் தான் அல்லாஹு தஆலா ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தில் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கி சத்தியத்தையும் அசத்தியத்தையும் தெளிவான சான்றுகளையும் நேர்வழிகளையும் மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வாழ்வியலோடு சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய திருமறை குர்ஆனை அல்லாஹு தஆலா இறக்கி இருக்கிறான் என்கிற செய்தியை இந்த திருமறை வசனத்திலே நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இது அல்லாமல் உங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதம் வந்து விட்டாலே சூனத்தி வாசல்கள் திறக்கப்படுகின்றது, நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படுகின்றன, ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான் என்ற சுபசோபன செய்திகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு முன்னரே இந்த ஈமானிய உள்ளங்களிலே பதித்திருக்கின்ற செய்திகளை நாம் எல்லோருமே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே எந்த அளவுக்கு இந்த ரமலானுடைய மாதம் ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படியான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, தனி மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படியான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, சமூக ரீதியான எப்படியான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது போன்ற பல்வேறுபட்ட அம்சங்களை கொண்டிருந்தாலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தனி மனித வாழ்க்கையில எப்படியான மாற்றங்களை இந்த ரமலான் ஏற்படுத்துகிறது என்பதை இந்த இடத்தில் நான் சொல்லி காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த ரமலானுடைய மாதம் என்பது ஈமான் எங்களுக்கு பயிற்றுவிக்கப்படுகின்ற நல்லொழுக்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கலாசாலையாக, பல்கலைக்கழகமாக இந்த ரமலானுடைய முழு நாட்களும் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்களை, நல்ல பண்பாடுகளை, ஈமானிய உணர்வுகளை, அல்லாஹு தஆலாவிடத்திலே மிக நெருக்கமாக செல்லக்கூடிய இபாதத்துகளை செய்யக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் இருப்பதை நாம் எல்லோருமே புரிந்திருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதம் ஏற்படுத்துகிற மிக முக்கியமான ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துகிற மாற்றம் என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்னுண்டான சமுதாயம் அவர்கள் மீது எப்படி இந்த ரமலானுடைய மாதத்தில் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ, ரமலானுடைய மாதத்திலே ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டதோ, அதுபோன்று உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகலாம் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே கடந்த கால சமுதாயங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று, விதியாக்கப்பட்டதை போன்று அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தின் மீது இந்த நோன்பை அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கிறான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்துகிற மிக முக்கியமான முதலாவது மாற்றம் என்ன தெரியுமா? அவனுடைய உள்ளத்திலே இறையச்ச என்கிற அந்த உணர்வை அவனுடைய உள்ளத்திலே பதிக்கிறது. இதுதான் நோன்பினுடைய மிக பிரதானமான இலக்கு என்பதையும் குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, எனவே இந்த ரமலான் என்பது எங்களுடைய வணக்க வழிபாடுகளுக்கு மாத்திரமல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை துறைகளையும் நல்ல இலக்கை நோக்கி, நன்மையை நோக்கி, இறைவனுடைய நெருக்கத்தை நோக்கி முழுமையான ஒரு மாற்றத்துக்கு வித்திடுகின்ற ஒரு மார்க்கமாக இந்த மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் இருப்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், பொதுவாக இறையச்சம் என்றாலே அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கக்கூடியவைகளை, கட்டளைகளை நாங்கள் ஏற்று, அல்லாஹு தஆலா எதை தடை செய்திருக்கிறான் அவைகளை விலக்கி அல்லாஹு தஆலாவிடத்திலே இபாதத்தின் ஊடாக அவனை நெருங்குவதுதான் இறையச்சம் என்பதை நாம் எல்லோருமே புரிந்திருக்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இறையச்சம் என்பது மிக முக்கியமான ஒரு அச்சாணியாக இருக்கிறது.
அந்த இறையச்சத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் நல்ல பழக்கங்களை பார்க்கிறோம், நல்ல மாற்றங்களை பார்க்கிறோம், நல்ல பேச்சுவார்த்தைகளை பார்க்கிறோம், அவருடைய செயற்பாடுகளே நல்ல விளைவுகளை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இறையச்சத்திலே ஏற்படுகிற கோளாறுகள் சில நேரங்களிலே அவருடைய பேச்சுக்கள் மிக மோசமாக இருக்கலாம், அவருடைய செயற்பாடுகள் மிக மோசமாக இருக்கலாம். அல்லாஹு தாலாவை கோபப்படுத்தக்கூடிய, இஸ்லாம் அங்கீகரிக்காத சில செயற்பாடுகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவனுடைய உள்ளத்திலே இருக்கிற இந்த இறையச்சத்திலே ஏற்பட்டிருக்கிற கோளாறுதான். அப்ப அல்லாஹு தாலாவை பயந்து அல்லாஹு தாலா சொல்லுகின்ற வணக்க வழிபாடுகளை சரியான முறையிலே எடுத்து நடந்து அவன் எதை தடை விதித்திருக்கிறானோ அந்த தடைகளை தடையாக எடுத்து முழுமையாக அல்லாஹு தாலாவுக்கு கட்டுப்பட்டு வாழுகிற பொழுது அவருடைய உள்ளத்தில் அல்லாஹு தாலா இறையச்சத்தை ஏற்படுத்துகிறான். அதுவும் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹு தாலா இந்த நோன்பின் ஊடாக அல்லாஹு தாலா இறையச்ச உணர்வை ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையும் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், ஏற்படுத்துகிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இது மிக முக்கியமான முதலாவது மாற்றமாக இருக்கிறது. இரண்டாவதாக அல்லாஹு தாலா இந்த ரமலானின் மூலமாக எங்களுக்கு ஏற்படுத்துகின்ற மாற்றம் என்ன தெரியுமா? சுய ஒழுக்கத்தை அல்லாஹு தாலா இந்த ரமலானின் ஊடாக எங்களுக்கு தருகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது நாம் எல்லோருமே கண்கூடாக பார்த்திருக்கிற செய்தி. ரமலானுக்கு முன்னாடி உள்ள அல்லது ரமலானுக்கு பின்னால் உள்ள காலங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். சில நேரங்களிலே எங்களுடைய வாய்களிலே இருந்து வருகிற வார்த்தைகள் அல்லது எங்களுடைய செயற்பாடுகள் அல்லது எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் சில நேரங்களிலே உண்மையிலேயே மனம் நோகும்படியாக நடந்து கொள்ளுகின்ற சில விடயங்கள், இவைகள் எல்லாம் என்ன செய்கிறது? சர்வ சாதாரணமாக ரமலான் அல்லாத காலங்களிலே நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ரமலான் என்று வந்துவிட்டால் என்ன செய்கிறோம்? ஒரு கட்டுப்பாட்டுக்குள் நாங்கள் வந்து விடுகிறோம். தேவைக்கில்லாத விடயங்களை நாங்கள் பேச மாட்டோம், தேவைக்கில்லாத விடயங்களை நாங்கள் பார்க்க மாட்டோம், தேவைக்கில்லாத விடயங்களை நாங்கள் கேட்க மாட்டோம். முழுமையாக ஈமானிய உணர்வோடு எங்களுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு நாங்கள் வாழுகின்ற ஒரு நல்ல மனித ஒரு சுய ஒழுக்கத்தை எங்களுக்கு இஸ்லாம் சொல்லித் தருகிறதா இல்லையா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அதே போன்று என்னதான் ஆசைப்பட்டாலும் எங்களுடைய மனங்கள் விரும்பினாலும் அல்லாஹு தாலா தடை விதித்திருக்கிறான் என்கிற காரணத்தினால் எங்களுடைய உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி, உணர்ச்சிகளை எல்லாம் கட்டுப்படுத்தி நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி அவைகளை தடையாக நாங்கள் எடுத்து இந்த ரமலானுடைய மாதத்திலே நம்ம என்ன செய்கிறோம்? சுய ஒழுக்கத்துக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கின்ற மனிதர்களாக நாங்கள் இருக்கிறோமா இல்லையா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பொதுவாக நம்ம இஸ்லாமிய சமூகத்திலே நாங்கள் பார்க்கிற மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? பொதுவாக 5 நேரம் தொழாத சகோதரர்களாக இருந்தாலும், அதே நேரத்தில் சில நேரங்களில் ஹராமான கொடுக்கல் வாங்கலிலே ஈடுபடக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் ரமலான் என்று வந்து விட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? முழுமையாக இறைவனுக்கு கட்டுப்பட்டு இந்த ரமலானுடைய மாதத்தில் நான் முழுமையான ஒரு ஈமான்தாரியாக, முத்தக்கியாக, இறைவனுக்கு நெருக்கமுள்ளவனாக மாற வேண்டும் என்கிற அந்த உணர்வு படைத்தவனாக வாழ முற்படுகிறானா இல்லையா? சுய ஒழுக்கத்துக்கு வந்து விடுகிறானா இல்லையா? சுய கட்டுப்பாட்டுகள் வந்து விடுகிறானா இல்லையா? ஹராமானவைகளை தடையாக எடுத்துக் கொள்கிறானா இல்லையா? அல்லாஹு தாலாவுக்கு வணக்க வழிபாடுகளை அதிகமாக செய்து நெருக்கத்தை பெற வேண்டும் என்கிற உணர்வோடு அவன் ஈடுபடுகிறானா இல்லையா? எந்த மாதத்தில் திருமறை குர்ஆனை அல்லாஹு தஆலா இறக்கினானோ அந்த திருமறை குர்ஆனை அடிக்கடி பாராயணம் செய்யக்கூடிய, அது சொல்லக்கூடிய கருத்துக்களை எடுத்து நடக்கக்கூடிய, அவைகளை மீட்டி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, எனவே இந்த ரமலானுடைய மாதம் என்பது என்ன செய்கிறது? எங்களுக்கு நோன்பு சுய ஒழுக்கத்தை என்ன செய்கிறது? கற்றுத் தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபைதா கான யௌமு ஸௌமி அஹதிக்கும் ஃபலா யர்ஃபுஸ் வலா யஸ்கப் ஃபஇன் ஸஅபஹு அஹதுன் அவ் காதலஹு ஃபல்யகுல் இன்னி ஸாயிமுன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் நோன்பிருக்கிற சந்தர்ப்பத்திலே நீங்கள் தகாத செயற்பாடுகளிலே நீங்கள் ஈடுபடாதீர்கள், நீங்கள் சத்தமிடாதீர்கள், நீங்கள் மடத்தனமாக நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள். உங்களோடு யாராவது சண்டை சச்சரவுகளுக்கு வந்து விட்டால்
நான் நோன்பாளி என்று சொல்லி நீங்கள் உங்களை ஒதுக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சுய ஒழுக்கத்தை பேணுமாறு எங்களுக்கு என்ன செய்கிறார்கள்? கட்டளை சொல்லுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஏனைய மாதங்களிலே சிறிய சிறிய பிரச்சனைகளுக்கு அந்த பிரச்சனைகளை பூதாகரமாக ஆக்கி காலாகாலமாக குரோதத்தோடும் விரோதத்தோடும் பேசாமல் என்ன செய்கிறோம்? நாங்கள் இருக்கின்ற நிலையில் இந்த ரமலானுடைய காலம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? இந்த நோன்பை ஏற்படுத்துகிற மிக முக்கியமான மாற்றம் என்ன தெரியுமா? அவன் தன்னை அந்த தீய பழக்க வழக்கங்களிலே அந்த சண்டை சச்சரவுகளில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே இஸ்லாமிய மார்க்கத்திலே இந்த ரமலான் என்பது ஒரு மனிதனுக்கு இந்த ரமலானில் மட்டும்தான் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது என்கிற தடை வைத்திருக்கிறதா என்றால் இல்லை. இதில் எடுக்கிற இந்த பயிற்சி என்ன செய்ய வேண்டும்? ஏனைய 11 மாத காலத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அதை இந்த ரமலானுடைய காலத்தில் மட்டும் தவிர்த்து கொள்கிறோம். ரமலான் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் அதே பிரச்சனை என்ன செய்கிறது? நாங்கள் அவ்வாறு சொல்லிக் கொள்வதில்லை, அவ்வாறு தவிர்த்து கொள்வதில்லை. யாராவது சண்டைக்கு வந்தால் அவன் 2 வார்த்தை சொன்னால் நம்ம 8 வார்த்தை சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு இன்றைக்கு மனித சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னால், தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த ரமலான் எங்க செய்கிறது? உண்மையான யதார்த்தமான இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற அந்த மாற்றத்துக்கு நாங்கள் என்ன செய்யல, முயற்சி செய்யவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே சுய ஒழுக்க கட்டுப்பாடு என்பது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி இறைவனுக்கு முழுமையாக நாங்கள் அடிபணிந்து வாழுகின்ற நல்ல மக்களாக உருவாக்குவதற்கு இந்த ரமலான் என்ன செய்கிறது? முயற்சி செய்வதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது 2வது காரணமாக இருக்கிறது. 3வதாக, இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், பொதுவாக வைத்தியத்துறை அல்லது அறிவியல் என்ன செய்கிறது? நாம சுமாராக ஒரு 11 மாத காலமாக நன்றாக சாப்பிட்டு இருப்போம். தேவையான அளவு என்ன செய்கிறது? ஹலாலானவைகளை நாங்கள் குடித்திருப்போம். இதனால் என்ன செய்கிறது? எங்களுடைய உடலிலே எங்களுக்கு தேவையில்லாத கொழுப்புகள் உறைந்திருக்கலாம், அல்லது தேவையில்லாத இரத்தங்கள் படிந்திருக்கலாம், பல நோய்களுக்கு நாங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த ரமலானுடைய காலத்திலே நாங்கள் இந்த நோன்பை நோக்கிற போது என்ன செய்கிறது தெரியுமா? இவைகள் எல்லாம் ஒரு கண்ட்ரோலுக்கு வந்து விடுகிறது, ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வந்து விடுகிறது. இதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, வஅன்தஸூமு கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தால் நோன்பு நோட்பது உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இவைகள் நாங்கள் புரிந்த நன்மைகள், புரியாத ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய நோன்பின் ஊடாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த கைர் என்பது, அந்த நலவு என்பது வரையறைகளுக்கு அப்பால் பட்டது. அல்லாஹு தஆலா கண்டுபிடிக்காத இன்னும் பல நன்மைகளை கூட என்ன செஞ்சிருக்கலாம்? அல்லாஹு தஆலா இந்த நோன்பினூடாக எங்களுக்கு தரலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே ஒரு மனிதனுடைய செரிமானத்தை, ஒரு மனிதனுடைய நல்ல இரத்தத்தை முழுமையாக என்ன செய்கிறது? மீட்டி எடுத்து அவனை உடல் ஆரோக்கியம் உள்ளவனாக, தைரியசாலியாக, நோயற்றவனாக, சுகதகியாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா இந்த ரமலானின் ஊடாக அவனுக்கு என்ன செய்கிறான்? கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது 3வது அம்சமாக இருக்கிறது. 4வதாக, அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த நோக்கிற இந்த நோன்பு நாளை மறுமையினுடைய நிகழ்வு குறித்து உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அங்கே யாருக்கும் உதவி செய்ய முடியாத ஒரு நிலை. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மறுமையினுடைய காட்சிகளை சொல்லுகிற பொழுது, மறுமையினுடைய கோரமான அந்த விசாரணைகளை சொல்லுகிற பொழுது, நரகத்துடைய நிலைகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, அல்லாஹு தஆலா சூரத்து அபஸில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ, ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டோடுவான். கணவன் மனைவியை விட்டு, மனைவி கணவனை விட்டு, இப்படி என்ன செய்ய, பிள்ளைகள் பெற்றோர்களை விட்டு, பெற்றோர்கள் பிள்ளைகளை விட்டு, எல்லோருமே நான் தப்பினால் போதும் என்கிற அளவுக்கு என்ன செய்வார்கள்? விரண்டோடுகின்ற அந்த காட்சியான அந்த நிலையிலே ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா எதை சிபார்சு பரிந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆனு யஷ்ஃபஆனி லில் அப்தி யௌமல் கியாமா, மறுமை நாளிலே நோன்பும் குர்ஆனும் ஒரு மனிதனுக்கு பரிந்து பேசும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். யகூலு ஸியாம், அந்த நேரத்திலே நோன்பு சொல்லும், ஐ ரப், இறைவா, மனாதுஹு தஆம வ ஷஹவாத், அவன் சாப்பிடாமல் என்னை நோன்பு நோட்டிருந்தான், ஆசைகளை கட்டுப்படுத்தி இருந்தான், அவனை நான் தடுத்திருந்தேன், என்னுடைய பரிந்துரையை அவனுடைய விஷயத்தில் நீ ஏற்றுக்கொள்ள என்று நோன்பு நாளை மறுமையிலே இக்கட்டான, ஒரு கஷ்டமான, ஒரு துன்பமான, மிக மோசமான நிலையில் இருக்கிற ஒரு மனிதனுக்காக வேண்டி பரிந்து பேசுகின்ற ஒரு கடமைதான் எங்களை நோக்கி வர இருக்கிறது.
இது அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற மிக முக்கியமான மாற்றம். நாளைக்கு மறுமையிலே இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது கணவன் மனைவி என்கிற பாசத்தோடு நாங்கள் வாழ்ந்திருக்கலாம், அல்லது பிள்ளைகள் பெற்றோர்கள் என்கிற பாசத்தோடு அரவணைப்போடு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாம் இந்த உலகத்தோடு மாத்திரம்தான். மறுமையிலே என்ன செய்யப்படாது. இங்கே ஒருவரை கண்டு ஒருவர் விரண்டு ஓடுகின்ற, யாராவது எதையாவது கேட்டு விடுவார்களோ என்று தப்பித்து ஓடுகின்ற அந்த நிலையில் ஒரு மனிதனுக்கு பரிந்து பேசுகிறதாக இருந்தால், அவன் இந்த நோன்பை நோட்டிருப்பானாக இருந்தால், ரமலானுடைய நோன்புகளை முழுமையாக இறையச்சத்தோடு பிடித்திருப்பானாக இருந்தால், அவனுக்காக வேண்டி நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை பரிந்து பேச வைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்ற செய்திகளை பார்க்கிறோம். இது 4வது அம்சமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல இந்த 5வது அம்சமாக பொதுவாக தேவைக்கில்லாத எங்களுடைய பேச்சுகளுக்கு எங்களுக்கு இஸ்லாம் என்ன செய்ய இந்த ரமலான் ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கிறது. என்ன கட்டுப்பாடு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யாரெல்லாம் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி இருக்கிறார்களோ பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லாவிட்டால் என்ன செய்யட்டும், வாய் மூடி மௌனியாக இருந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய காலத்தை நீங்க எடுத்து பாருங்க. ஏனைய மாதங்களிலே கடை தெருக்களிலே, பஜார்களிலே அல்லது பொது இடங்களிலே கூடி கூடி மக்கள் எல்லாம் அடிக்கடி பல விடயங்களை பற்றி அலசுவார்கள், பலரை பற்றி பேசுவார்கள், பலருடைய குறைகளை அலசிய காரணம் இந்த ரமலான் எங்களுக்கு சில வரையறைகளை வைத்திருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சில மாற்றங்களை கொண்டு வர இஸ்லாம் என்ன செய்கிறது, சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. இதனால என்ன செய்கிறோம், நம்ம நாவுக்கு கட்டுப்பாடு விதிக்கிறோம், எங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பாடு விதிக்கிறோம், தேவையில்லாதவைகளை நாங்கள் பேச மாட்டிருக்கிறோம், தேவைக்கில்லாத விடயங்களில் இருந்து தவிர்த்து கொள்கிறோம். ஏற்கனவே ரமலான் அல்லாத காலங்களிலே அசிங்கமாக பேசியவர்கள், மற்றவர்களை கோபப்படுத்துகின்ற வகையிலே பேசியவர்கள், மற்றவர்களுடைய உள்ளங்களை புண்படுத்துகின்ற வகையிலே பேசியவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், ரமலானுடைய காலத்திலே தங்களுடைய பேச்சுக்கு முழுமையாக கட்டுப்பாடு விதித்து விடுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னு சொன்னால், நோன்பு என்று சொன்னால் பசித்திருக்கிறது தாகித்திருக்கிறது மட்டும் என்றுதான். நிச்சயமாக அப்படி அல்ல. உண்மையான நோன்பு என்ன தெரியுமா? நாங்கள் எப்படி பசித்திருக்கிறோமோ, எப்படி தாகித்திருக்கிறோமோ, அதே போன்று ஹராமானவைகளை விட்டு எங்களுடைய கண்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கண்கள் நோன்பிருக்க வேண்டும், காதுகள் நோன்பிருக்க வேண்டும், நாவுகள் நோன்பிருக்க வேண்டும், செவிப்புலர்கள் நோன்பிருக்க வேண்டும். இப்படி இருக்கிற நோன்புதான் ஒரு மனிதனுடைய தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். நோன்பிருக்கிறான், ஆனா மற்றவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறான், நோன்பிருக்கிறான், கலப்படத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான், நோன்பிருக்கிறான், பொய் சொல்லிக் கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் இந்த நோன்பு அவனுக்கு எந்த விதமான பயனையும் என்ன செய்யாது, அளிக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் பாருங்க, அதாவது மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி, யார் பொய் பேசுவதையும் பொய்யாக நடந்து கொள்வதையும் விட்டுவிடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு, அவன் பசித்திருப்பதினால் தாகித்திருப்பதினால் எந்த பலனும் அவனுக்கு கிடைக்கப் போவதில்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவன் நோன்போடு இருந்து கொண்டு பொய் பேசுகிறானா, நோன்போடு இருந்து கொண்டு தீயவைகளை பார்க்கிறானா, நோன்போடு இருந்து கொண்டு அசிங்கமானவைகளை பேசுகிறானா, மற்றவர்களுடைய குறைகளை பேசுகிறானா, மற்றவர்களுடைய விஷயங்களில் புறம் பேசுகிறானா என்றால் நிச்சயமாக இவனுக்கு பசித்திருந்ததற்கும் தாகித்திருந்ததற்கும் மட்டும்தான் என்ன செய்யப்படும், இவ்வாறுதான் எழுதப்படுமே தவிர உண்மையான மாற்றத்தை அவனுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியாது என்பதை இந்த ஹதீஸ் என்ன செய்கிறது, எங்களுக்கு உணர்த்துகிறதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இது மாத்திரமல்ல, அதே போல 6வது அம்சமாக எங்களுக்கு ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த ரமலான் ஏற்படுத்துகிற மாற்றம் என்ன தெரியுமா? எங்களுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கிறான். பிரார்த்தனைகள் என்பது ஒரு மோமினுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பலமான ஆயுதம். இந்த பிரார்த்தனைகளின் ஊடாக அல்லாஹ் தஆலாவை நெருங்குகின்ற, அல்லாஹ் தஆலாவை பிரார்த்தித்து தன்னுடைய கஷ்டங்களை, தன்னுடைய துன்பங்களை, தன்னுடைய கவலைகளை எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலாவிடத்திலே முறையிட்டு, அல்லாஹ் தஆலா என்னுடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்க மாட்டானா, நான் கேட்பவைகளை தரமாட்டானா, என்னுடைய தேவைகளை நிறைவேற்ற மாட்டானா என்று நாங்கள் என்ன செய்கிறோம், அல்லாஹ் தஆலாவை நோக்கி நாங்கள் பிரார்த்திக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த பிரார்த்தனை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது.
என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாசு தஅவாத்தின் லா துரத்து, 3 பேருடைய துஆ என்ன செய்யப்படாது? மறுதலிக்கப்பட மாட்டாது. முதலாவது என்ன? தஅவத்துல் வாலித், அதாவது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கேட்கின்ற துஆ. இரண்டாவதாக வதஅவத்து ஸாயிம், நோன்பாளியுடைய துஆ. மூன்றாவதாக பயணியுடைய துஆ என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நோன்பு இல்லாத மாதங்களில் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை முறை அல்லாஹ் தஆலாட்ட பிரார்த்திச்சிருப்போம்? எங்களுடைய தேவைகளை கேட்டிருப்போம், எங்களுடைய கஷ்டங்களை முறையிட்டு இருப்போம், எங்களுடைய வேதனைகளை அல்லாஹ் தஆலாவிடத்தில் சொல்லி இருப்போம். ஆனால் ரொம்ப குறைந்த ஒரு எண்ணிக்கையிலே உடையவர்கள் மட்டும்தான் அல்லாஹ் தஆலாவிடத்திலே பிரார்த்திக்கின்ற நிலையை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். நம்ம ஒரு பிரார்த்தனை செய்கிற பொழுது அந்த பிரார்த்தனைகளை எங்களுடைய மனதிலே இருந்து நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும், மனமுருகி பிரார்த்திக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தருவான் என்கிற அந்த உணர்வோடு நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த நோன்பாளியாக இருக்கிற பொழுது அவனுடைய பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கிறான். அப்ப இந்த பிரார்த்தனை என்பது நம்ம பிரார்த்தனை கேட்கிறது எங்களுடைய கடமை. அல்லாஹ் தஆலா எப்பொழுதாவது அந்த பிரார்த்தனைகளுக்குரிய பதிலை நிச்சயமாக என்ன செய்வான்? தருவான் என்கிற நம்பிக்கையிலே இதை முழுமையாக இந்த கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, சில நேரங்களிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எதிர்காலத்திலே ஒரு 5 ஆண்டுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும், நான் இந்த நிலையில் இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் இந்த நிலைக்கு வர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு நாம் எல்லோருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய குடும்பம் இப்படி இருக்க வேண்டும், என்னுடைய சகோதரன் இப்படி இருக்க வேண்டும், என்னுடைய பெண் மகள் இப்படி இருக்க வேண்டும், என்னுடைய மகன் இப்படி இருக்க வேண்டும் என்கிற பல வகையான கற்பனைகளோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கற்பனைகளை கற்பனைகளாக வைத்திருப்பதனால் மட்டும் என்ன செய்யாது? எந்த ஒரு பயனும் கிடையாது. இவைகளை நாங்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் இறைவா, இதிலே பரக்கத் இருக்குமாக இருந்தால், இதிலே நன்மை இருக்குமாக இருந்தால் அந்த நிலை எனக்கு தா என்று நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிரார்த்தனைகள் என்பது ஒரு மனிதனுடைய மிக முக்கியமான ஆயுதமாக இருக்கிறது, மிக முக்கியமான இபாதத்தாக இருக்கிறது என்பதை இஸ்லாம் சொல்லுகின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது 6வது அம்சமாக இருக்கிறது. 7வது அம்சமாக அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுடைய தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த ரமலான் ஏற்படுத்துகிற மாற்றம் என்ன தெரியுமா? அவனுக்கு பொறுமையினுடைய உச்சத்தை அவனுக்கு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்கிறான். பொறுமையினுடைய உச்சத்தை கற்றுக் கொடுக்கிறான். என்ன? 11 மாத காலம் மாஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு 3 வேளை, சிலர் 5 வேளை கூட சாப்பிட்ட சகோதரர்கள் இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறோம். ஆனால் சாப்பாடு இருக்கிறது, குடிபானம் இருக்கிறது, வாய்க்கு ருசியானவைகளை கண்ணால பார்க்கிறோம். ஆனா என்ன செய்கிறோம்? அதிகாலை ஃபஜ்ருடைய நேரத்திலிருந்து மக்ரிபுடைய அதான் வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம்? அவைகளை தொடமாட்டு இருக்கிறோம், வாயில எடுத்து வைக்க மாட்டிருக்கிறோம். நம்ம மட்டும்தான் இருக்கிறோம், தனிமையில் தான் இருக்கிறோம், யாருமே கண்டுகொள்ளவில்லை. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அதை முழுமையாக தவிர்த்துக் கொள்கிறோமா இல்லையா? ஆசைப்பட்டாலும் நான் ருசிக்கு பார்த்தால் நல்லா இருக்கும் என்று நினைத்தாலும் நம்ம என்ன செய்கிறோம்? பொறுமையோடு இருக்கிறோம். சில நேரங்களில் தாகம் எடுக்கும், சில நேரங்களிலே பசி எடுக்கும், சில நேரங்களிலே ஆசைகள் வரும். இவைகளை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? கட்டுப்பாட்டோடு வைத்து இஸ்லாம் என்ன செய்கிறது? ஒரு பொறுமையினுடைய உச்சத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? ஒரு மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கிறான் என்கிற செய்தியை இஸ்லாம் என்ன செய்கிறது? எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த தனி மாற்றம் எதனால் ஏற்படுகிறது? ரமலான் எங்களுக்கு தருகிற மிக முக்கியமான பாடமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களுக்கு எந்த கேள்வி கணக்கு இல்லாமல் அல்லாஹ் தஆலா கூலி கொடுப்பான். சிலருக்கு சில இபாதத்துகளுக்கு வரைவிலக்கணம் இருக்கிறது, வரையறை இருக்கிறது. ஆனால் பொறுமைக்கு வரையறை கிடையாது என்று குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே பொறுமை என்பது அது ஆரம்பத்தில் இருக்க வேண்டும். சில நேரங்களிலே ஒரு மனிதர் சில வார்த்தைகளை சொன்னால் பொறுத்துக் கொள்வார். இன்னும் சில நேரங்களிலே சில மனிதர்கள் லேசான பசி ஏற்பட்டால் பொறுத்துக் கொள்வார். ஆனால் என்ன செய்கிறது? பசி மேலெடுத்து வருகிற பொழுது, தாகம் அதிகரிக்கிற பொழுது, பேச்சுக்கள் அதிகரிக்கிற பொழுது, தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலை வருகிற பொழுது, இந்த நேரத்திலும் பொறுமையோடு இருந்து கொண்டு அல்லாஹ் தஆலாவுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற உணர்வோடு ஒரு மனிதன் இருப்பானாக இருந்தால் அவனுக்கு அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையிலே என்ன செய்கிறான்? இந்த நோன்பினூடாக அளவுக்கு அதிகமாக எல்லையற்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா கூடி கொடுப்பதாக இந்த திருமறை வசனத்திலே எங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இது 7வது அம்சமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, 8வது அம்சமாக
கணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு நேர முகாமைத்துவத்தை இந்த இஸ்லாம் இந்த ரமலான் எங்களுக்கு கற்றுத் தருகிறது. என்னது நேர முகாமைத்துவம்? நம்ம இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்கிறது? எல்லாத்தையும் நேரத்தோட வரையறுத்து வைத்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா தொழுகையை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறான்? இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. இறை விசுவாசிகள் மீது தொழுகை என்பது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நேரம் வரையறுக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது. அதே போன்று இந்த ரமலான் ஒரு மனிதனுடைய தனி மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துகிற மாற்றம் என்ன தெரியுமா? நேர முகாமைத்துவத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நம்ம நினைக்கிற டைம்ல சஹர் செய்ய முடியாது, நம்ம நினைக்கிற டைம்ல நோன்பு திறக்க முடியாது. அல்லாஹ் தஆலா இந்த நேரத்தில் தான் சஹர் செய்ய வேண்டும், இத்தோடு சஹரை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று வரையறை வைத்திருக்கிறான் இல்லையா? அந்த நேரத்துக்குள் நாங்கள் முடித்துக் கொள்ள வேண்டும். மக்ரிபுடைய அதான் சொல்லப்படுகிற பொழுது சூரியன் மறைந்தது பிறகுதான் நாங்கள் நோன்பு திறக்க வேண்டும் என்று இஸ்லாம் நேரத்தை எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறது. அப்ப இஸ்லாம் என்ன செய்கிறது? ஒரு நேர முகாமைத்துவத்தை என்ன செய்கிறது? இந்த நோன்பினூடாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எல்லாத்தையும் நேரத்துக்கு முறையாக பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு ஒழுக்க மாண்பையும் இஸ்லாம் என்ன செய்கிறது? சொல்லித் தருகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நம்ம எல்லாம் இன்னைக்கு சில நேரங்கள்ல மேற்கத்தியவாதிகளை பத்தி சொல்லுவோம். என்ன வெள்ளக்காரன் டைம்னு சொல்லுவோம். யாரு டைம் இது? யாரு டைம் இது? நம்ம டைம், ஒரு ஈமானியனுடைய டைம், ஒரு முஸ்லிமுடைய டைம். ஒரு முஸ்லிம் தான் நேரத்துக்கு உரிய நேரத்திலே உரிய விடயங்களை செய்யக்கூடியது. அப்படித்தானே இஸ்லாம் அதுதான் எங்களுக்கு சொல்லி தருகிறது. நம்ம இன்னைக்கு என்ன சொல்லுகிறோம்? வெள்ளக்கார நேரம் என்று சொல்லி சொல்லுகிறோம். வெள்ளக்காரங்க டைமுக்கு டைம் என்ன செய்வார்கள் என்று சொல்லி நம்ம இன்னைக்கு மேற்கத்தியவாதிகளை இன்னைக்கு உதாரணம் சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்க இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? நம்ம எந்திரிக்கிறதே லேட்டு தான். குறிப்பாக சொல்ல போனால் அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் யாருக்கு அருள் செய்திருக்கிறான் அவர்களை தவிர லீவு நாள் என்று வந்து விட்டா என்ன ஆகும்? வளமையா தூங்குறதை விட என்ன செய்கிறோம்? சில நேரங்களில் இன்னும் சில மணி நேரங்கள் கூடுதலாக தூங்குகிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா. இறைவா, என்னுடைய சமுதாயத்துக்கு அதிகாலையிலே நீ பரக்கத் செய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தித்தார்கள். அந்த நேரத்திலே வியாபாரம் செய்கின்ற, கொடுக்கல் வாங்கலிலே ஈடுபடுகின்ற, தொழிலுக்கு செல்லுகின்ற அதிகாலையிலே இருக்கிறவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். இந்த பிரார்த்தனையினுடைய பின்னணியை நீங்க கொஞ்சம் பாருங்க. அதிகாலை வேலை எந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறது? நம்ம அதிகாலையிலே ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க வேண்டுமாக இருந்தால், ஒரு தொழிலுக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால், ஒரு வேலைக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால், ஒரு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட வேண்டுமாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? ஃபஜ்ருக்கு முன்னாடி எழுந்து எந்திரிக்கும். அப்படியே இல்லையா? அந்த நேரம் பாருங்க. நம்ம அப்படி அந்த கடமையை நேர காலத்தோட செய்ய ஆரம்பிக்கிற பொழுது ஃபஜ்ருடைய டைமை முன்கூட்டி நம்ம என்ன செய்கிறோம்? நாம ஃபஜ்ருக்கு முன்னாடி எழுந்து ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகிறோம், ஃபஜ்ருடைய சுன்னத்தை தொழுகிறோம். அதற்கு பிறகு நம்ம என்ன செய்கிறோம்? சிலர் டீ குடிக்கலாம் அல்லது சாப்பிடலாம், சில நேரங்களில் உடற்பயிற்சிகளை செய்யலாம். அதற்கு பிறகு ஒரு தொழிலுக்கு போவதாக இருந்தால் அவருடைய அந்த நாள் என்ன செய்கிறது? மிகப்பெரிய இபாதத்தோடு ஆரம்பிக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரெல்லாம் சுபஹ் தொழுகையை, ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்தோட தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய திம்மத்திலே இருக்கிறார், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறார், அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கடமைகளை செய்கிற பொழுது, இந்த கட்டுப்பாடுகள் செய்கிற பொழுது, இந்த இஸ்லாம் சொல்லுகின்ற இந்த நேர முகாமைத்துவம் என்பது நேரத்துக்கு உரிய நேரத்தில் உரிய கடமைகளை செய்யக்கூடிய இந்த பழக்கத்தை கற்றுக் கொடுக்கிறது எது? இந்த நோன்பும் எங்களுக்கு கற்றுத் தருகிறது. இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய செய்தி. இன்றைக்கு சில நேரங்கள்ல அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், பொதுவாக வேலைக்கு போறவங்க ஏதாவது பேர் எழுதி போட்டு நம்ம சைன் வச்சுட்டு போயிடுவோம். ஆனா இப்ப அப்படி நடக்குமா? இப்ப இல்ல. இப்ப என்ன செஞ்சிருவோம்? இப்ப நம்ம பஸ்மா வைக்கணும், ஃபிங்கர் வைக்கணும். இப்ப வைக்கிறோமா இல்லையா? ஏற்கனவே அந்த நிலை மாறி இன்றைக்கு என்ன செய்கிறது? இன்றைக்கு எதுக்கு பயப்பட? அந்த நேரத்துல உண்மையிலே சில நேரங்களில் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர சில நேரங்கள்ல 8 மணிக்கு வருவார். ஆனால் அவர் என்ன செய்வார்? 7:30க்கு சைன் வச்சுக்குவார். பார்த்திருக்கிறோமா இல்லையா? பார்த்தோம். ஆனா இன்றைக்கு இந்த பஸ்மா வந்த உடனே என்ன செய்யறோம்? நம்ம யாருமே எதுவுமே செய்ய முடியாம திணறி போயிருக்கிறோம் இன்னைக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப உண்மையான இறை விசுவாசியை பொறுத்தளவிலே அவன் எந்த நேரத்துக்கு வருகிறானோ, எந்த நேரத்தில் வேலை ஆரம்பிக்கிறானோ அந்த நேரத்தை அவன் என்ன செய்வான்? பதிவீடு செய்வான். இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகின்ற மிக முக்கியமான அடிப்படை அம்சமாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த வகையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க,
லா யஸாலு الناس بخير ما اجلوا الفطر. இந்த அளவுக்கு முஸ்லிம்கள் நோன்பை விரைவாக துறக்கிறார்களோ அதிலே அவர்கள் நன்மையிலே இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அப்ப இந்த நேரத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஃப்தார் செய்யக்கூடிய நேரத்தை கூட என்ன செஞ்சிருக்கிறார்கள், வரையறுத்திருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் என்பது என்ன செய்கிறது, எங்களுக்கு இந்த நேர முகாமைத்துவத்தை கற்றுத் தருகிறது. இதை நாங்கள் இஃப்தார்ல மாத்திரமல்ல, ஏனைய கடமைகளோடு கட்டுப்பாடுகளோடு இஸ்லாம் வைத்திருக்கிற நேர முகாமைத்துவங்களை ஏனைய நேரங்களோடு நாங்கள் பின்பற்றி நாங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்கிற பொழுது நல்ல மாற்றங்களை நாங்கள் எதிர்பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது 8வது அம்சமாக இருக்கிறது. 9வது விடயமாக பொதுவாக இன்றைக்கு எங்களிலே பல்வேறுபட்ட பாவங்கள் தீயவைகளுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், சில நேரங்களில் இருக்கலாம். மனிதங்கிற வகையில பொதுவாக என்ன செய்கிறது, தெரிந்த பாவங்கள் சில நேரங்களிலே ஒரு தெரியாமலே பாவம் செய்யக்கூடிய நிலையும் இருக்கிறார். பகிரங்கமாக செய்யக்கூடியவர்கள், ரகசியமாக செய்யக்கூடியவர்கள் என்கிற அடிப்படையில் இருக்கிறது. இன்னும் சிலரை பொறுத்தளவிலே அவர்களுடைய உள் மனதினால் அந்த மனதை என்ன செய்யும், அவரை செய்வதற்கு தூண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உண்மையிலே இந்த ரமலானுடைய காலத்தை பொறுத்தளவிலே நீங்க பாருங்க, காலையில ஃபஜ்ருடைய நேரத்துக்கு நாங்க என்ன செஞ்சிட்டோம், நோன்பு பிடித்தோமாக இருந்தால் அந்த மக்ரிபு தொழுகை வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம், முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் வந்து விடுகிறோம். முழுமையாக எங்களை கட்டுப்படுத்திக் கொள்கிறோம். தீய எண்ணங்களிலே இந்த எங்களுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்தி விடுகிறோம். இன்றைக்கு மனிதர்கள் வெளியிலே செய்கிற பாவங்களை விட உள ரீதியான நோய்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற நிறைய பாவங்களை இன்னைக்கு சமுதாயத்தில் நம்ம பார்க்கிறோம். ஒரு மனிதனோடு பேசுகிற பொழுது, கொடுக்கல் வாங்கல் செய்கிற பொழுது, அவனோடு நம்மளை தொடர்புகளை வைத்துக் கொண்டிருக்கிற பொழுது அவருடைய உள்ளத்தில் இப்படியான மோசமான பண்புகள் இருந்திருக்கிறதா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு என்ன செய்கிறது, அவனுடைய உள்ளம் எந்த அளவுக்கு நோயான உள்ளம் உள்ளதாக, நோய்கள் நிறைந்த உள்ளமாக இருந்திருக்கிறது என்பதை சில நேரங்களில் அவருடைய கொடுக்கல் வாங்கல் பழக்க வழக்கங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவைகளுக்கு எல்லாத்துக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, இவைகளை பாவத்தில் இருந்து, தீமைகள் இருந்து, வெறுக்கத்தை செயல்கள் இருந்து ஒரு நோன்பு ஒரு மனிதனுடைய தனி மனிதனுடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது, தன்னை பாதுகாக்க சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்பு என்பது ஒரு கேடயம். எப்படி நாங்க யுத்த களங்களுக்கு சென்று அந்த யுத்தத்தில் எதிரிகளோடு போராடுகிற பொழுது கேடயத்தை வைத்து எங்களுடைய உடலிலே காயம் ஏற்பட்டு விடக்கூடாது, நாங்கள் கொலை செய்யப்பட்டு விடக்கூடாது, எங்களுடைய இரத்தங்கள் ஓடக்கூடாதுங்கிறதுக்கு நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோமோ, அதே போல இந்த நோன்பு என்பது ஒரு மனிதனை தீய குணங்களிலே இருந்து, தீய பழக்க வழக்கங்களில் இருந்து, பெரிய பாவங்களிலே இருந்து, சிறிய பாவங்களில் இருந்து, மற்றவர்களை பற்றி அலசி குறைகளை பேசி தெரிகின்ற இந்த மோசமான பண்புகளில் இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு மிக பிரதானமான ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துகின்ற மாற்றத்தை நோக்கி இந்த நோன்பு எங்களை என்ன செய்கிறது, பயணிக்க வைக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே இந்த வகையில் பொதுவாக உளநோய்களாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய உடலிலே பொதுவாக நாங்கள் பேசுகின்ற அல்லது செய்கின்ற எந்த வகையான மார்க்க விரோத செயற்பாடுகளாக இருந்தாலும் அவைகளை இந்த வர இருக்கிற ரமலானோடு நாங்கள் முழுமையாக அவைகளை நம்ம என்ன செய்ய வேண்டும், குழி தோண்டி புதைத்து விட வேண்டும். தீய பழக்கங்களிலே இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது 9வது விஷயமாக இருக்கிறது. 10வதாக பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் தான் எவ்வளவுதான் சவால்களை எதிர்கொண்டாலும், எவ்வளவு பிரச்சனைகளை அவன் எதிர்கொண்டாலும், எவ்வளவு கவலைகள் அவனை நோக்கி வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் அவனை நோக்கி வந்தாலும், தான் வெற்றி அடைகின்ற வகையிலே, தான் சந்தோஷம் அடைகின்ற வகையிலே, தான் பூரிப்படைகின்ற வகையிலே அவனை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு மனிதனுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், நோன்பாளிக்கு 2 விதமான சந்தோஷங்கள் இருக்கிறது. ஒன்று, அவன் காலையில் இருந்து பசியோடு தாகத்தோடு ஆசைகளை கட்டுப்படுத்தி இறைவனுக்காக வேண்டி நோன்பிருக்கிறானே, நோன்பிருந்து மகரிபுடைய நேரம் வருகிற பொழுது அந்த நேரத்தில் பிஸ்மி சொல்லி அவன் நோன்பை திறக்கிற நேரத்திலே, அதை தண்ணீரை குடிக்கிற நேரத்திலே, ஈத்தம்பழங்களை சாப்பிடுகிற நேரத்திலே அவனுடைய உடலிலே ஏற்படுகின்ற ஒரு வகையான புத்துணர்ச்சியை பார்க்கிறோம், ஒரு வகையான சந்தோஷத்தை பார்க்கிறோம். இது யாருக்கு இருக்கிறது, நோன்பாளிக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்.
இது முதலாவது சந்தோஷம். இரண்டாவது சொன்னார்கள் வஃபர்ஹத்துன் இந்த லிகாஇ ரப்பிஹி, இந்த உலகத்திலே பல ஆண்டுகளாக பல மாதங்களாக அவனுடைய வாழ்க்கையில பல நோன்புகளை நோற்று கஷ்டங்களுக்கு மத்தியிலே, தாகத்துக்கு மத்தியிலே, பசிக்கு மத்தியிலே, சிரமத்துக்கு மத்தியிலே, வேலைப்பொருட்களுக்கு மத்தியிலே அவன் நோன்பிருந்து அல்லாஹுக்காக வேண்டி இந்த நோன்புகளை இஹ்லாஸோடு நோற்று நாளைக்கு மறுமையிலே அல்லாஹு தஆலா இந்த மனிதனை நோன்பை வைத்து கண்ணியப்படுத்துகிறானே, அந்த நேரத்தில் இவ்வளவு பெரிய பாக்கியமா, இவ்வளவு பெரிய சந்தோஷமா, இவ்வளவு பெரிய கூலிகள் ரமலானுக்கு இருக்கிறதா, நோன்பு இருக்கிறதா என்று அவன் பார்த்து அடைகின்ற சந்தோஷம் இருக்கிறது அல்லவா, இந்த சந்தோஷம் இந்த நோன்பாளிக்கு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது என்ன தெரியுமா? ஒரு மனிதன் தன்னை வெற்றியை நோக்கி பயணிக்க செய்ய வேண்டும். எதிலே அல்லாஹு தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் வெற்றி இருக்கிறது என்று சொல்கிறார்களோ, இன்பம் இருக்கிறது என்று சொல்கிறார்களோ, நிம்மதி இருக்கிறது என்று சொல்கிறார்களோ, சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்கிறார்களோ, அதை நோக்கி அவனுடைய வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும், பயணிக்க வேண்டும் என்கிற செய்தியை இந்த இடத்துல சொல்லிக்காட்ட விரும்புகிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது 10வது அம்சமாக இருக்கிறது. 11வது விஷயமாக அல்லாஹு தஆலா இந்த நோன்பாளிகளுக்கென்று தனி மனிதன் என்கிற அடிப்படையிலே அவனுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கிற கண்ணியம் என்ன தெரியுமா? ஸ்பெஷல் கவுண்டர், ஸ்பெஷல் டோர் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? விசேடமான வாசலின் ஊடாக அந்த நோன்பாளி அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்துகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, ரையான் என்று நம்ம எல்லாம் பேசிக் கொள்ளுகின்ற நோன்பாளிகளுக்கு என்று அல்லாஹு தஆலா தயார்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த வாசலின் ஊடாக அல்லாஹு தஆலா சுவனத்துக்கு அழைக்கின்ற இந்த பாக்கியம் யாருக்கு? இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பிருந்தவர்களுக்கு. இது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கண்ணியமா இல்லையா? அல்லாஹு தஆலா அவனை கண்ணியப்படுத்துகிறானா இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வகையில் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? இந்த செய்தியை சொல்கிறார். இந்த செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி பாபன் யுகாலு லஹு ரையான், சுவனத்திலே ஒரு வாசல் இருக்கிறது, அதற்கு ரையான் என்று சொல்லப்படும். யதுகுலு மின்ஹு ஸாயிமூன யௌமல் கியாமா, மறுமை நாளிலே நோன்பாளிகள் அதனூடாக சுவனத்துக்கு செல்வார்கள். லா யதுகுலு மின்ஹு அஹதுன் கைரஹும், அவர்களை தவிர, நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் அந்த வாசலினூடாக சுவனத்துக்கு செல்ல முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி புகாரில பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப ரையான் என்கிற வாசலினூடாக அல்லாஹு தஆலா நோன்பாளிகளை அழைத்து, தனி மனிதனை அழைத்து, குடும்பத்தை அழைத்து, ஒவ்வொருத்தராக அழைத்து அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? அவரை கண்ணியப்படுத்துகிற செய்தி நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக 12வது நம்ம பார்க்கிறோம். பொதுவாக இந்த நோன்பு என்ன செய்கிறது? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் நோன்பு பிடிக்க நோன்பினுடைய காலங்களிலே அவனுடைய உடல் சில நேரங்களில் நலிவடைந்து, பேச்சுக்கள் எல்லாம் குறைந்து, இபாதத்துக்கெல்லாம் அதிகரித்து, பாவங்கள் எல்லாம் குறைந்து இருக்கிற நேரத்தில் பாப்பம் சில நேரங்களில் சின்ன பிள்ளைகளை கண்டாலும், பெரியவர்களை கண்டாலும், ஏழை எளியவர்களை கண்டாலும் அவருடைய மனசில் என்ன செய்ய ஒரு இரக்க குணம் உருவாகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். இது சில நேரங்களிலே ரமலான் அல்லாத காலங்களிலே கடின சித்தம் உள்ளவர்களாக, கடினமான கோபம் உள்ளவர்களாக, கடினமான நிலை உள்ளவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் ரமலான் என்று வந்து விட்டால் நம்ம என்ன செய்கிறோம்? அதையெல்லாம் ஓரங்கட்டி விட்டு ஏழை எளியவர்களை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம்? எங்களால் எது முடியுமோ அதை நாங்கள் கொடுத்து அவர்கள் மீது பிரிவுபட்டு அவர்கள் மீது நம்ம என்ன செய்யமா இலக்கப்பட்டு என்ன செய்கிறோம்? அவர்களுக்கு எங்களுடைய உள்ளங்களை நாங்க இலகுபடுத்தி நம்ம கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது 12வதாக இருக்கிறது. 13வதாக பொதுவாக ஒரு மனிதன் நம்ம ரமலான் அல்லாத காலங்களில் சில நேரங்களில் சிலர் வந்து டைம் வச்சிருப்பாங்க. சுபேருக்கு பிறகு சுபே தொழுது முடிஞ்சிட்டேன்னு சொன்னால் கட்டாயம் என்ன டீ குடிச்சுதான் ஆகணும். சில சகோதரர்களுக்கு இருக்கிறதா இல்லையா? சிலர் இந்த நாட்டுக்காரர்களுக்கு உங்களுக்கு தெரியும், பொதுவாக ஃபஜ்ருக்கு பின்னாடி கட்டாயம் இந்த நாட்டு கஹ்வா குடிச்சுதான் ஆகணும். சிலருக்கு என்ன செய்யறது, ஏதோ இஞ்சி போட்டு சில சாய் குடிக்கணுங்கிற சில சில ஷெட்யூல்கள் அவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் ரமலான் வந்து விட்டா என்ன செய்கிறது? எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கி வச்சிருக்கிறோம். எதை குடிக்கிறதா இருந்தாலும் என்ன செய்யறோம்? அந்த ஃபஜ்ருடைய அதானுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யறோம்? எல்லாத்தையும் நிறுத்திடுறோம். அதுக்கு பிறகு 7 மணிக்கு போட்டிருந்த அந்த டைம் டேபிள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு மாத காலத்துக்கு நம்ம என்ன செய்யறோம்? எல்லாம் தூக்கி வீசிடுறோம். அல்லாஹு தஆலா என்ன ஷெட்யூல தந்திருக்கிறானோ இதுல இருந்து இதுவரைக்கும் நீ எதுவுமே சாப்பிட இல்லாது. பகல் நேரத்துல சில நேரங்கள் நீ மட்டன் பிரியாணி சாப்பிட்டு இருக்கலாம்,
அல்ல சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு இருக்கலாம், அதுக்கு ஆசைப்பட்டு இருக்கலாம். ஆனா இப்ப என்ன செய்யுது, உனக்கு காலை சாப்பாடு, அதுக்கு பிறகு நைட் சாப்பாடு தான். எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிடறோம், கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், ஒரு மனிதன் தன்னுடைய அன்றாட குடும்ப பழக்க வழக்கங்களிலே அல்லது சமூக பழக்க வழக்கங்களிலே இருந்த ஒரு மனிதன் என்ன செய்கிறான், அல்லாஹ் தஆலாவுடைய அந்த சட்டத்துக்கு என்ன செய்யறான், கட்டுப்பட்டு விடுகிறான். அல்லாஹ் தஆலாவுக்குரிய அடியாராக மாறி விடுகிறான். சில நேரங்களில் சமூக பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிற மனிதன் அதை இந்த ரமலானுடைய காலத்திலே தூக்கி வீசிட்டு அல்லாஹ் தஆலாவுக்கு முழுமையாக கட்டுப்படுகின்ற ஒரு மனிதனாக மாறுகின்ற ஒரு நிலைக்கு இந்த ரமலான் என்ன செய்கிறது, அவனை விட்டு விடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். 14வதாக மற்றவர்களுடைய கஷ்டங்களை உணர்வதற்கு இந்த ரமலான் என்ன செய்கிறது, தனி மனிதன் என்கிற அடிப்படையிலே பல மாற்றங்களை சொல்லுகிறது. 11 மாத காலம் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் வயிறார சாப்பிட்டு இருப்போம், நன்றாக குடித்திருப்போம். சாப்பிடுகிற பொழுதெல்லாம் என்ன செய்யறது, குளிர்பானத்தையும் சேர்த்தே நம்ம என்ன செஞ்சிருப்போம், பக்கத்துல வைத்துக் கொண்டு சாப்பிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் இந்த ரமலானுடைய காலம் வந்து விட்டால் எப்படி எங்களுக்கு அல்லாஹ் தஆலா இறையச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த ரமலானை தந்திருக்கிறானோ அந்த இதான் மிக பிரதானமான இலக்கு இருக்கிறது. ஆனால் ரமலானுடைய காலத்திலே பணக்காரர்களுக்கு ஒரு நேரமும் ஏழைகளுக்கு ஒரு இன்னொரு நேரமும் அல்ல. எந்த ஏழை ஃபஜ்ருடைய நேரத்தில் இருந்து மக்ரிப் வரைக்கும் நோம்பிருக்க வேண்டுமோ அதே நேரத்தில் தான் அவர் எவ்வளவு பல மில்லியன் கணக்கான சொத்துக்களுக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் ஃபஜ்ர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் அவர் என்ன செய்யணும், நோன்பு இருந்து ஆகணும். அல்லாஹ் தஆலா பாகுபாடு இல்லாமல் ஒரு கண்ட்ரோலுக்கு என்ன செய்கிறான், அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து விடுகிறான். அப்ப இந்த நேரத்திலே வயிறார சாப்பிட்ட மனிதன், வயிறார சாப்பிட்ட பணக்காரர்கள் ஏழைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்கள் ஒரு வேளை சாப்பிடுவதற்கு கஷ்டப்பட்டிருந்தால் அந்த நிலையை எவ்வாறு அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் என்கிற மற்றவர்களுடைய கஷ்டங்களை உணர்வதற்கு இந்த ரமலான் என்ன செய்கிறது, தனி மனிதன் என்கிற அடிப்படையிலே பல மாற்றங்களை கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அடுத்ததாக இந்த ரமலானுடைய காலத்திலே ரமலான் தருகிற மிக முக்கியமான ஒரு பகுதி என்ன தெரியுமா, அமானிதம். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த அமானிதம் என்பது மிக முக்கியமானது. அதை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ரமலானுடைய காலத்திலே பொதுவாக எந்த நேரத்திலும் அதை துஷ்பிரயோகம் செய்ய மாட்டோம். ஏன் தெரியுமா, சில நேரங்கள் நாங்கள் தனித்திருப்போம். நோன்பை பொறுத்தளவிலே, ஏனே கடமைகளை பொறுத்தளவிலே ஒரு மனிதன் தொழுகிறானா இல்லையா, ஜக்காத்து கொடுக்கிறானா இல்லையா, ஹஜ் செய்கிறானா இல்லையா, தர்மம் செய்கிறானா இல்லையா, நபிலான வணக்க வழிபாடுகள் செய்கிறானா இல்லையா என்பதை பார்த்துடலாம். ஆனால் நோன்பாளி என்று வாயால சொல்ல மட்டும்தான் இவளும். ஆனால் உண்மையா இவர் நோன்பாளியா இல்லையா என்பது யாருக்கு தெரியும், படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் தெரியும். சில நேரங்களிலே குடும்பத்தோடு சமூகத்தோடு வேலைத்தலங்களிலே இருக்கிற பொழுது தான் நோன்பாளியை என்று காட்டிக் கொள்ளலாம். ரூமை மூடிவிட்டு தனிமையில இருந்து சாப்பிட்டால் யாருக்காவது தெரிந்து விடுமா, தெரிந்து விடாது. இந்த நேரத்தில் தான் ஒரு மனிதன் என்ன செய்கிறான், அந்த இறையச்ச உணர்வினால் அவன் என்ன செய்கிறான், தனிமையில இருந்தாலும் சரி, கூட்டத்தோடு இருந்தாலும் சரி, எந்த நேரத்தில் இருந்தாலும் சரி, யார் பார்த்தாலும் சரி, யார் பார்க்காவிட்டாலும் சரி, நம்ம என்ன செய்ய மாட்டேன், நான் நோன்பு என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா எதை நோன்பு என்று சொல்கிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் எதை நோன்பு என்று சொல்கிறார்களோ அதை நிச்சயமாக நான் என்ன செய்வேன், முழுமையாக கடைபிடிப்பேன் என்று தனிமையிலே சாப்பிடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தாலும் வசதி கிடைத்தாலும் அதை முழுமையாக ஒதுக்கிவிட்டு என்ன செய்கிறான், அல்லாஹுக்கு பயந்து அந்த அமானிதத்தை நிறைவேற்றுகின்ற உண்மையான ஒரு மனிதனாக மாறுகிறானா இல்லையா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நிறைய மாற்றங்களை தனி மனிதன் என்கிற அடிப்படையிலே இந்த ரமலான் என்ன செய்கிறது, ஏற்படுத்துகிறது. இதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கண்டினியூவாக நாங்கள் செய்ய வேண்டும். இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான கருப்பொருளே, எதிர்பார்ப்பு அதுதான். நாங்கள் பேச நீங்கள் கேட்டுக்கொண்டு செல்வதல்ல மிக முக்கியம். எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த முறைகளை நாங்கள் இஸ்லாம் தனிப்படி இந்த ரமலான் எப்படி தனி மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படியான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது, குடும்பத்தில் எப்படியான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது, சமூகத்தில் எப்படியான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது, எப்படி எங்களுடைய நன்மைகளை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலே பொதுவாக இந்த ரமலான் இவ்வாறான பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. வல்ல இறைவன் அல்லாஹ் தஆலா
எனக்கும் உங்களுக்கும் இந்த ரமலானின் ஊடாக பல நல்ல தனி மனித வாழ்க்கையிலே நிறைய நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி படைத்த ரப்புல் ஆலமீனுடைய அந்த திருப்பொருத்தத்தை பெற்று நாளை மறுமையிலே நானும் நீங்களும் சூனம் என்கிற அந்த ஃபிர்தௌஸ் என்கிற சூனத்திலே நாம் எல்லோரும் ஒன்றாக இருப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்தல்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.